Hi students, welcome back to this channel. In the video la RBL Bank Sixa Scholarship 2024-25 இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, லாஸ்ட் டேட் எப்போ, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th and 12th மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 28th February. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் யூஜி வந்து 3 years டிகிரி கோர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கணும். மெயினாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அடுத்தது இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பேங்க் பாஸ்புக்கு ஃபஸ்ட்டு பேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லைனா லாஸ்ட் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸு அண்ட் தென் ஃபஸ்ட்டு யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு செமஸ்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டரோட மார்க் ஷீட், இந்த 3 மார்க் ஷீட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு கரண்ட் இயரோட இன்கம் சர்டிஃபிகேட் 1 இயர்க்கு வேலிடு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்போ வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அப்போ நீங்கள் அதவே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். தென் காலேஜில் வாங்குகிற போனஃபைடு சர்டிஃபிகேட், உங்களோட ஃபீஸ் ரிசிப்ட், இந்த 8 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் இதாக கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ரீட் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக வந்து இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நான் எப்படி வந்து இந்த வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இல்லைனா ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் இல்லைனா மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த கால் ஆர் மெயிலில் உங்களோட ஆதார் நம்பர், ஜிபே நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டலிருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர், ஜிபே நம்பர்லாம் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஸோ உங்களோட ஸ்காலர்ஷிப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறப்போ நீங்களே டைரெக்டாக போய் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு உங்கள் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது கால் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. அதுக்காக ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்க்கு அவங்கவுங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஆத்தென்டிசிட்டியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எப்போனா உங்கள் ஆதார் நம்பர், ஜிபே நம்பர்லாம் கேட்குறப்போ டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க வந்து உங்களுக்கு மெயிலில் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ணி உங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயிலை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் the video.